வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் கன்டினியூஸ்ன்ற கீவேர்ட எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கான்றத செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கான என்ட்ரி இது. 21/9/21க்கு 21 இந்த 5 மினிட் கேண்டில் தான். இதோட குளோசிங் பார்த்தீங்கன்னா, 42,320ல ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு நியர்பை உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 42,300 சிஇபி 2மே எடுத்திருக்கணும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, 40-300 சிஇ அதே மாரி பிஇ. இது வந்து சிஇ என்ட்ரியோட எக்ஸிட்டு. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல சிஇபி 2மே செல் என்ட்ரி குடுத்துருக்கோம். அன்னைக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட் அதுக்கப்புறமா மூவ்மெண்ட்டே இல்ல. சரிங்களா? 42,300 அப்படின்றது. இப்போ நம்ம கண்டிஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 42,300 அதிலருந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட் மேலயோ இல்ல கீழயோ போயிருக்கணும். அப்படி போனா தான் அந்த ஸ்ட்ராடல் க்ளோஸ் ஆகிட்டு, அந்த ஸ்பாட்ல பேங்க் நிஃப்டி இருக்கிற பிரைஸ்க்கு ஏத்த மாரி நியூவா ஒரு ஸ்ட்ராடல் ஃபார்ம் ஆகும். பட் ஆனா 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே இல்ல. 42,400 அன்னைக்கு வரல. இதான் லாஸ்ட் கேண்டில் இது. 400ம் வரல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 200ம் வரல. ஸோ 200 கிட்ட வந்துட்டு போயிருக்கு. பட் டச் ஆகல 200. அதனால வந்து அந்த பொசிஷன் எக்ஸிட் ஆகல. யுனிவர்சல் எக்ஸிட்ல உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். நேத்திக்கான ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து 22 ஸோ இதில பார்த்தீங்கன்னா 42,400ல எடுத்திருக்கு. ஸோ இது 22 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டலோட க்ளோஸ் இது. 42,420ல முடிஞ்சிருக்கு. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா 42,400. ஸோ நேத்தும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே இங்க இல்ல. 42,400 இல்லைங்களா? 300 பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. பட் 300க்கு அங்க வரல. 500க்கு மார்க்கெட் முடியும்போது தான் போயிருக்கு. பட் நம்மளோட யுனிவர்சல் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3 பிஎம்க்கு யுனிவர்சல் எக்ஸிட் இருக்கும். ஸோ 3 மணிக்கு எக்ஸிட் ஆயிடும். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்தாலும் ட்ரேட் எடுத்திருக்காது. ஸோ நேத்தும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரே செட்டு தான். அது உங்களுக்கு யுனிவர்சல் எக்ஸிட்ல எக்ஸிட் ஆயிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி 42,600 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 42,600 ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட க்ளோஸ் இந்த இடம். ஸோ 42,618 ஸோ நியர்பை ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 42,600 ஸோ 42,600ல சிஇபி 2மே செல் பண்ணியிருக்கு. 42,600 சிஇபி செல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ 600லேருந்து இங்க 700 வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ 700 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, மதியம் 1 மணி போல 42,700 ரீச் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ஆல்ரெடி இருந்த பொசிஷன வந்து எக்ஸிட் பண்ணியிருக்குங்க. 1:00 போல உங்களுக்கு எக்ஸிட் பண்ணிட்டு, அப்போ 42,700 இருந்ததுனால 42,700ல சிஇபி 2மே செல் பண்ணியிருக்கு. இது செல் குவான்டிட்டி -25 42,700 சிஇ அதே மாதிரி 42,700 பிஇ செல் குவான்டிட்டி 2மே செல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் திரும்ப மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 700லேருந்து 800 மூவ் ஆயிருக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.25 சாரி 3 2.25 போல 42,800 போயிருக்கு. ஸோ அப்போ இந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ 2.43க்கு 42,700 எக்ஸிட் ஆயிடுச்சு. ஏன்னா 100 பாயிண்ட் உங்களுக்கு மேல போயாச்சு. 100 பாயிண்ட் மேல போனாலும் எக்ஸிட் ஆகணும், இல்ல கீழ போனாலும் எக்ஸிட் ஆகணும். இன்னைக்கு நம்ம 2 லெவலுமே மேல தான் போயிருக்கு. ஸோ அது எக்ஸிட் ஆயிட்டு 42,800 சிஇபி இது 2மே செல் பண்ணியிருக்கு. 2.43 அந்த பழைய பொசிஷன் எக்ஸிட் பண்ண உடனேவே 42,800ல உள்ள சிஇ ஒரு லாட் செல் பண்ணியிருக்கு. 42,800 பியிலும் ஒரு லாட் செல் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி கோடிங் வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வர பிஎன்எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்றத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் வீடியோஸ் போடுறோம் நம்ம. பட் இது பிஎன்எல் அதிகமாக வருது, கம்மியாக வருதுன்ற நம்ம இது பார்க்க தேவையில்ல. கோடிங் வந்து ஒர்க் ஆகுதான்றத கன்ஃபார்ம் பண்ண தான் நம்ம இந்த வீடியோஸ் போடுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிப்ளையர்ன்ற ஒரு கீவேர்ட பத்தி பார்க்கலாம். கீவேர்ட்ல போனீங்கன்னா, கீவேர்ட் டாக்குமென்டேஷன் இதில இருக்கும் உங்களுக்கு.
இது பிஎன்எல் உங்களுக்கு பிஎன்எல் வந்து இப்போ நார்மலா 1 லாட் எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஒரு செட்டு 1 எக்ஸ். ஸோ அந்த 1 எக்ஸுக்கு போகும்போது மல்டிப்ளை எதுவுமே நமக்கு வேண்டாம். எதுவுமே தேவைப்படாது. இப்ப நம்ம அப்படிதான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்முடைய அந்த ஸ்ட்ராட்டஜிலயும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பிஎன்எல்ல அவங்க வந்து மல்டிப்ளேயரே இருக்காது. ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் குடுத்துருப்பேன் அதுக்கு. இப்ப இது 1 லாட் போடுறதுக்கு ஓகே உங்களுக்கு. இப்ப நீங்க 2 லாட்டா போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்ப இது வந்து மல்டிப்ளை ஆகணும்ல. இப்ப நீங்க 2 லாட் போட்டாலும், உங்களுக்கு வந்து இதே அமௌண்ட் இதே பிஎன்எல் லெவல்ல தான் எக்ஸிட் ஆகும் உங்களுக்கு. நம்மளுக்கு என்ன வரும்னா, 1 லாட்டுக்கு 5000 ப்ராஃபிட் இல்ல லாஸோ வைக்கிறீங்கன்னா, 2 லாட்டா போகும்போது 10,000 வரணும் அது. ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்படி டபுள் ஆகணும். 3 லாட் போம்போது, அதுக்கேத்த மாரி அது இன்கிரீஸ் ஆகணும். இப்போ அத எப்படி இதில யூஸ் பண்றதுன்றத இப்ப பார்ப்போம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இங்க மல்டிப்ளேயர் இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? மல்டிப்ளேயர். டிஃபால்ட்டா 1 எக்ஸ்ல தான் இருக்கும் அது. சிங்கிள் லாட் தான் இருக்கும். இதில மேக்ஸிமம் 100 வரைக்கும் குடுத்துருப்பாங்க. 100 டைம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்ப சப்போஸ் நீங்க ஒரு இங்க 2 லாட் போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு லாட்டுக்கு மேல 1 எக்ஸ்க்கு மேல நீங்க எத்தன போட்டாலும், அந்த மல்டிப்ளேயர்ன்ற கீவேர்ட் நமக்கு இருக்கணும். ஸோ எடிட் போறேன். இதில பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிஎன்எல்ல மட்டும் தான் இவங்க போட்டு காட்டியிருக்காங்க. பட் நம்ம குவான்டிட்டி வருது இல்லையா? அந்த குவான்டிட்டில வந்து 0 வந்தா நமக்கு தேவையில்ல. குவான்டிட்டி ஏன்னா இவங்க 0 நீங்க வந்து எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். பட் குவான்டிட்டில நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல கூட மல்டிப்ளேயர் போடணும் இப்போ. இப்போ இங்க என்ட்ரி கண்டிஷன்ல பாருங்க. இங்க வந்து குவான்டிட்டி 0ன்னு இருக்கு. இந்த இடத்துல மல்டிப்ளேயர் தேவைப்படாது. மல்டிப்ளேயர் போட்டாலும் சேம் வேல்யூ தான். ஆக்சுவலா இங்க டைம்க்கெல்லாம் தேவையில்ல. இங்கெல்லாம் போடவே கூடாது. நெட் குவான்டிட்டி அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எல் அந்த கண்டிஷன்ல மட்டும் போடணும். இங்க எதுவுமே வராது. இங்க வந்து லாட் 1 தான் இங்க இருக்கும். இங்க எதுவும் மாத்த தேவையில்ல. நம்ம மெயின் பேஜ்ல நீங்க எத்தன எக்ஸ்ன்னு செலக்ட் பண்றீங்களோ, அது அங்க பண்ணா போதும். இங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும்போது அதுக்கு ஏத்த மாரி மாறிக்கும். இப்போ இந்த ரிப்பேர் கன்டினியூஸ் இருக்குல்ல, இங்க பாருங்க. நெட் குவான்டிட்டி என்ன சொல்றோம்னா, -25 இருக்கணும்ன்றோம். இந்த லெக் 1க்கு -25 எடுத்திருக்கணும். லெக் 2க்கு -25 எடுத்திருக்கணும். இப்ப நீங்க 2 லாட் போடும்போது -50 ஆகும் அது. ஓகேங்களா? 50 நம்பர்ஸ் ஆகும். அப்ப இதுக்கு இந்த இடத்துல மல்டிப்ளேயர் ஆட் பண்ணணும். இன்ட் போட்டுட்டு மல்டிப்ளேயர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாரி இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? -25 இருக்கு. ஸோ காப்பி, பேஸ்ட், மல்டிப்ளேயர் இங்க போட்டாச்சு. இங்க தேவைப்படாது. இங்க நீங்க போடக்கூடாது. ஏன்னா இது வந்து லெவல்ஸ் வச்சு நீங்க போறீங்க. பேங்க் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் மூவ் ஆகுதான்றத செக் பண்றோம். 100 பாயிண்ட் மேல மூவ் ஆகுதா? இல்ல கீழ மூவ் ஆகுதா? அந்த கண்டிஷன் தான் வருது தவிர, அதனால இங்க வந்து மல்டிப்ளேயர் போடவே கூடாது. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் ஆட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துடலாம். இப்ப பிஎன்எல் அங்கேயும் நம்ம ஆட் பண்ணணும். இப்ப பிஎன்எல் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 5000ன்றது அந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆகாது ஒரு நாள்ல. ஸோ நம்ம கண்டிஷன முதல்ல செக் பண்ணணும். அதுதான் மெயினு. அதனால என்ன சொல்றேன்னா, நான் வந்து அம் நம்ம செக் பண்றது ₹1000 மாரி வச்சுக்கலாம். ஏன்னா ₹1000ன்றது உங்களுக்கு பாசிட்டிவா, நெகட்டிவா கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகும். நம்ம ஜஸ்ட் கோடிங்க செக் பண்றதுக்கு இந்த மாரி லோ லெவல் வச்சு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோன்னே, அதுக்கேத்த மாரி நீங்க மாத்திக்கலாம். ஸ்ட்ராட்டஜி கோடிங்க செக் பண்றதுக்கு வேல்யூஸ் கம்மியா வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்றேன்னா, பிஎன்எல் கிரேட்டர் தென் 1000 இன்டு மல்டிப்ளேயர் அதே மாரி பிஎன்எல் லெஸ் தென் -1000 -1000 இன்டு மல்டிப்ளேயர் சப்மிட் குளோஸ் பண்ணிக்கங்க. வேற எதுவும் மாத்த தேவையில்ல. இப்ப கடைசியா வந்து அப்டேட் பண்ணி குளோஸ் பண்ணிக்கணும். குளோஸ். நான் 2x செட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா 2xல இருக்கு. இங்க 2x செட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அப்ப நாளைக்கு வந்து அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 1xக்கு நம்ம போட்ட என்ன ப்ராஃபிட் லாஸோ, அத நீங்க 2 லாட்டா போடுறீங்கன்னும்போது, அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்றத செக் பண்ணி பார்க்கணும். அது நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணி பார்ப்போம். உங்க டவுட்ஸ் எதனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.